கிமு 22 அபிமெலக்கும் அம்மிக்கல் பெண்ணும். இஸ்ரேல் மக்களை மிதியானியர்களின் அடக்குமுறையிலிருந்து மீட்ட எருபாகால் என்னும் கிதியோனுக்கு 70 மகன்களும் ஏராளமான மனைவியர்களும் இருந்தார்கள். எருபாகாலுக்கும் அவருடைய வேலைக்காரிக்கும் ஒரு மகன் பிறந்தான். அவன் பெயர் அபிமெலக். அவன் தன்னுடைய தந்தையின் மறைவுக்கு பின் சகோதரர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தான். தன்னுடைய தாயின் சகோதரர்களிடம் போய், பாருங்கள், எருபாகாலின் 70 மகன்களுக்கே எங்கும் செல்வாக்கு. அவர்கள்தான் இனிமேல் இஸ்ரேலர்களை ஆளப்போகிறார்களா? அதை நாம் அனுமதிக்க கூடாது. 70 பேர் ஆட்சி அமைக்க வேண்டுமா? உங்களின் இரத்தபந்தமான நான் ஆட்சி அமைக்க வேண்டுமா என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள் என்றார். யார் ஆட்சி அமைத்தால் எங்களுக்கு என்ன? தாயின் சகோதரர்கள் கேட்டார்கள். அவர்களுடைய ஆட்சியில் உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும் என்று நினைக்கிறீர்களா? நீ ஆட்சி அமைத்தால் எங்களுக்கு தேவையான அனைத்தையும் பெற்றுத் தருவாயா? கண்டிப்பாக. நான் ஆட்சி அமைத்தால் அது உங்கள் ஆட்சியாக தான் இருக்கும். உங்கள் சார்பாக நான் அரசனாக இருப்பேன். ஆனால் நீங்கள் சொல்வதையெல்லாம் அப்படியே நிறைவேற்றுவேன். நிறைவேற்றப்படாதது என உங்கள் தேவைகள் ஒன்று கூட இருக்காது. அபிமெலக் வாக்குறுதி கொடுத்தான். அபிமெலக்கின் ஆசை வார்த்தைகளில் மயங்கி அவர்கள் போய் நகரெங்கும் அபிமெலக்கு ஆதரவாக மக்களை திரட்டினார்கள். அவர்கள் நகரின் மையத்தில் நின்று கொண்டு, அபிமெலக் நல்ல திறமையானவன், அவன் அரசனானால் நன்றாக இருக்கும். எருபாகாலின் திறமை அவருடைய பிள்ளைகளுக்கு இல்லை, ஆனால் அபிமெலக்கு திறமையானவன். அபிமெலக்கு நிறைய வாக்குறுதிகள் தந்திருக்கிறான் என்றெல்லாம் பேசி அபிமெலக்கு தான் அரசராகும் திறமை வாய்ந்தவன், ஒரு நல்ல தலைவன் என்னும் எண்ணத்தை நாட்டு மக்களிடையே பரப்பினார்கள். ஒருபுறம் அபிமெலக்கின் ஆதரவாளர்கள் நகரில் அபிமெலக்கை பற்றி புகழ் பரப்ப, மறுபுறம் அபிமெலக்கு தன்னுடன் முரடர்கள் சிலரை சேர்த்து கொண்டு நேராக எருபாக்களின் மகன்கள் இருக்கும் இடத்துக்கு வந்து அவர்கள் 70 பேரில் இளையவனான யோத்தாமை தவிர அனைவரையும் சிறைபிடித்தார். யோத்தாம் அவரிடமிருந்து தப்பி ஓடி பாறை இடுக்கு ஒன்றில் ஒளிந்திருந்தான். அபிமெலக் சிறைபிடித்து அனைவரையும் ஒரே இடத்தில் கூட்டிச் சேர்த்தான். மக்கள் கூடி நின்று வேடிக்கை பார்க்க அபிமெலக் தான் சிறைபிடித்திருந்த அத்தனை பேரையும் ஒவ்வொருவராய் ஒரே கல்லின் மீது வைத்து வெற்றி கொண்டான். அவர்களின் இரத்தம் ஆறாக பெருகி ஓடியது. மக்கள் அபிமெலக்கிற்கு பயந்து அமைதி காத்தார்கள். ஒளிந்திருந்து இவற்றையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த யோத்தாம் உள்ளுக்குள் கதறி எழுந்தான். தன்னுடைய சகோதரர்கள் அனைவரும் படுகொலை செய்யப்பட்டும் தன்னால் அவர்களை காப்பாற்ற முடியவில்லையே என புலம்பினான். இந்த படுகொலை நிகழ்ச்சிக்கு பின் மக்கள் யாரும் அபிமெலக்கை எதிர்க்கவில்லை. அவர்கள் அனைவரும் அபிமெலக்கிற்கு அஞ்சி அவனையே அரசனாக ஏற்றுக்கொண்டார்கள். அபிமெலக்கும் அவனுடைய முரட்டு படையினரும் அந்த இடத்தை விட்டு போனதும் யோத்தாம் பாறை இடுக்கிலிருந்து வெளியே வந்து பாறையின் உச்சியில் ஏறி நின்றான். மக்களே, நீங்கள் ஏன் இத்தனை கோழைகளாகி போனீர்கள்? நீங்கள் அரசனாக்கி இருப்பது யாரை தெரியுமா? தன் சகோதரர்கள் அனைவரையும் ஈவு இரக்கமில்லாமல் வெட்டி கொன்ற ஒரு மனிதனை. நான் சொல்வதை கேளுங்கள், யோத்தாம் உரத்த குரலில் சொன்னான். மக்கள் அனைவரும் அவன் சொல்வதை கேட்க பாறை அடியில் கூட்டமாக கூடினார்கள். யோத்தாம் தொடர்ந்தான். நான் ஒரு கதை சொல்லுகிறேன், கேளுங்கள். மரங்கள் எல்லாம் ஒன்று கூடி தங்களுக்கு அரசனாக ஒரு மரம் வேண்டும் என்று தேட துவங்கின. அவை முதலில் ஒலிவு மரத்திடம் போய், நீதான் எங்களுக்கு அரசனாக வேண்டும், மரங்களின் அரசன் ஒலிவு மரம் என்று நாளை எல்லோரும் சொல்ல வேண்டும் என்று கேட்டன. ஒலிவு மரமோ, அதெல்லாம் என்னால் முடியாது. என் பணி எண்ணெய் தயாரிப்பில் உதவுவது. என் எண்ணெயால் எல்லோரும் பயனடைகிறார்கள். எனவே நான் என்னுடைய பணியை விட்டுவிட்டு உங்களுக்கு அரசனாக முடியாதென்றது. பின் மரங்கள் எல்லாம் அத்தி மரத்திடம் வந்தன. அத்திமரமே, அத்திமரமே, நீதான் மரங்களில் சிறப்பானவன், நீ எங்களின் அரசனாக சம்மதிக்கிறாயா என்று கேட்டன. அத்திமரமோ, எனக்கு பழங்களை விளைவிக்கும் வேலை இருக்கிறது, என்னால் உங்களுக்கு அரசனாக முடியாது, மன்னித்து விடு என்று சொல்லி விண்ணப்பத்தை நிராகரித்தது. மரங்கள் சுற்றுமுற்றும் பார்த்தன. அழகாய் கொத்து கொத்தாய் பழங்களோடு திராட்சை கொடி ஒன்று அசைந்து கொண்டிருந்தது. மரங்கள் திராட்சை கொடியிடம் சென்றன. திராட்சை கொடியே, நீதான் எங்களுக்கு அரசனாக தகுதியுடையவன் என்று நினைக்கிறேன், நீயே எங்களுக்கு அரசனாக இருந்து எங்களை வழிநடத்து என்றன. திராட்சை கொடியோ, அடடா,
மனிதர்களையும் தெய்வங்களையும் மகிழ்விக்கும் திராட்சரசத்தை நான் தராமல் வேறு யார் தர முடியும்? எனக்கு அந்த வேலையே போதும், அதை விட்டுவிட்டு உங்களுக்கு அரசனாக உல்லாசமாய் உழவ என்னால் முடியாது என்றது. இப்படியே மரங்கள் எல்லா இடத்திலும் தங்களுக்கு அரசனை தேடி தேடி அழுத்து போய் கடைசியில் முட்செடியிடம் வந்தன. நீ எங்களுக்கு அரசனாகிறாயா என்று மரங்கள் கேட்கும் முன்னரே முட்செடி, வாருங்கள், நான் தான் உங்களுக்கு அரசன். என்னை விட தகுதியானவன் ஒருவனை நீங்கள் பார்க்கவே முடியாது. எனவே நீங்கள் என்னை அரசனாக்க வேண்டும். என்னை நீங்கள் அரசனாக்காவிடில் உங்களை குத்துவேன், எரிந்து உங்களையும் எரிப்பேன் என்று மிரட்டியது. மரங்கள் முட்செடியை தங்கள் அரசனாக்கின. யோதாம் கதை சொல்லி முடித்தான். மக்கள் புரியாமல் விழித்தார்கள். புரியவில்லையா? நீங்கள் என் தந்தை உட்பட பலரிடம் அரசராகும்படி கேட்டீர்கள். அவர்களோ கடவுளே அரசர் என்று சொல்லி தங்கள் கடமைகளை செய்ய போய்விட்டார்கள். இப்போது நீங்கள் அபிமெலக் என்னும் முட்புதரை அரசனாக்கி இருக்கிறீர்கள். அது அழிவுக்கான ஆரம்பம் என்றான். மக்கள் பேசாமல் இருந்தார்கள். ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்? உங்களுக்காக மிதியானியரிடம் தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து போரிட்ட என் தந்தைக்கு நீங்கள் காட்டிய நன்றி மிக பெரிது. அவருடைய மகன்கள் அனைவரும் படுகொலை செய்யப்பட்ட போது அதை வெறுமனே வேடிக்கை பார்த்து நீங்கள் என் தந்தைக்கு நன்றி கடன் செலுத்தி விட்டீர்கள். யோதாம் கோபத்துடன் சத்தமாக சொல்லிவிட்டு மீண்டும் தலைமறைவானான். மக்கள் வருந்திய மனதோடு சென்றார்கள். அபிமெலக் அரசனாக ஆட்சி செய்ய துவங்கினான். 3 வருடங்களுக்கு பிறகு அபிமெலக்கின் ஆட்சியில் மக்கள் வெறுப்படைந்தார்கள். மக்களில் பலர் வழிப்பறி கொள்ளையர்களாக மாறினார்கள். நாட்டில் அமைதியும் ஒழுக்கமும் சீர்கேடானது. அப்போது கலால் என்பவன் அந்த ஊர் மக்களின் நம்பிக்கைக்குரியவனாக விஸ்வரூபம் எடுக்க துவங்கினான். அவன் மக்களை நோக்கி, அபிமெலக் என்பவன் யார்? ஏன் அவனை கண்டு பயப்படுகிறீர்கள்? எனக்கு மட்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அபிமெலக்கை அழிப்பேன் என்று மக்களுக்கு தைரியம் ஊட்டி கொண்டே இருந்தான். நகரின் அதிகாரியாயிருந்த செபூலின் காதுகளுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது. அவன் அரசன் அபிமெலக்கிற்கு தகவல் அனுப்பினான். தனக்கு எதிராய் ஒரு அலை ஆரம்பமாவதை அறிந்த அபிமெலக் எப்படியாவது எதிரிகளை அழிக்க வேண்டும், வெள்ளையில் தன் ஆட்சி நிலைக்காதென்று முடிவெடுத்தான். உடனே அவன் தன் வீரர்களோடு சென்று இரவில் இருளோடு இருளாக வெள்ளை நிலங்களில் பதுங்கி கலால் இருக்கும் நகரை நோக்கி முன்னேறினான். செபுல் நகரை காவல் செய்து கொண்டிருக்க கலால் தன்னுடைய ஆதரவாளர்களோடு நள்ளிரவில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தான். அப்போது மலைச்சரிவுகளில் அபிமெலக்கு படைவீரர்களோடு வந்து கொண்டிருந்தான். படைவீரர்கள் மலைச்சரிவில் இறங்கிய போது மரங்கள் அசைந்தன. மலைச்சரிவுகளில் இருந்த விளைநிலங்களிலிருந்து ஆட்கள் இறங்கி வருவது கலாலுக்கு தெரிந்ததும் பதட்டமானான். செபூல், செபூல், அதோ மலைகளிலிருந்து ஆட்கள் இறங்கி வருகிறார்கள். கலால் பதட்டமாய் சொன்னான். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை கலால், அது மழையின் நிழல். உனக்கு மனிதர்கள் போல தெரிகிறது. செபுல் உள்ளுக்குள் வஞ்சகமாய் சிரித்தான். இல்லை செபூல், நீ நகர காவலன்தானே. நிழலுக்கும் நிஜத்துக்குமான வித்தியாசம் கூட உனக்கு தெரியவில்லை. இது மனிதர்கள் தான் என்று மீண்டும் சொன்னான். செபூல் மறுத்தான். ஆனால் கலாலோ மீண்டும் மீண்டும் தன் சந்தேகத்தை செபூலுடன் சொல்லிக் கொண்டே இருக்க செபூல் கலாலை நோக்கி திரும்பினான். ஆம், மனிதர்கள் தான், எனக்கு தெரியும். செபூலின் முகத்தில் ஒரு வஞ்சக புன்னகை விரிந்தது. உனக்கு தெரியுமா? அப்படி என்றால் கலாலின் முகத்தில் திகில் படர்ந்தது. எனக்கு தெரியும், நான் தான் வரச் சொன்னேன். அது அபிமெலக்கின் படை. உன்னை தேடித்தான் அவர்கள் வருகிறார்கள், செபூல் சொன்னான். என்னை தேடியா? ஏன்? கலாலின் வார்த்தைகள் நடுங்கின. நீதான் வாய்ப்பு கிடைத்தால் அபிமெலக்கை கொன்று விடுவேன் என்றாயே, இதுதான் அந்த வாய்ப்பு. எங்கே அவனை கொல் பார்க்கலாம்? செபூல் நகைத்தான். ஐயோ, உண்மையாகவா சொல்கிறீர்கள்? கலால் பதறி எழுந்தான். ஆம், உன்னையும் உன் ஆதரவாளர்களால் நிறைந்திருக்கும் இந்த நகரையும் அழித்து ஒழிப்பதற்காக தான் அபிமெலக்கு படையுடன் வருகிறாள். செபூல் சிரித்தான். கலால் சற்றும் தாமதிக்கவில்லை. சற்றென்று எழுந்து ஓட ஆரம்பித்தான். செபுல் சுதாரிக்கும் முன் கால்பூணு போக்கில் பின்னங்கால் பிடரியில் படவேகமாய் ஓட மறைந்தான். அப்போது அபிமெலக்கு நகருக்குள் நுழைந்தான். அங்கே கண்களுக்கு தென்பட்ட அனைவரையும் கொன்று குவித்தான். அத்துடன் நின்று விடாமல் நகரிலேயே தங்கி மறுநாள் காலையில் விளைநிலங்களுக்கு மக்கள் வந்தபோது சுற்றி வளைத்து அவர்களையும் கொன்றான். பயந்து போன மக்கள் கூட்டம் ஏழ்வெறித்து கோயிலுக்குள் சென்று ஒளிந்து கொண்டது. கோயிலுக்குள் நுழைந்துவிட்டால் மன்னன் தங்களை கொல்ல மாட்டான் என்று மக்கள் நினைத்தார்கள். அபிமெலக்கு தான் எதற்கும் அஞ்சாதவனாயிற்றே. அவன் தன் படையினரை கொண்டு கோயிலை முழுவதுமாக மரக்கிளைகளில் அல்மூடி மொத்தமாய் எரித்தான். கோயிலோடு சேர்ந்து மக்கள் மொத்தமும் அழிந்தார்கள். அன்று முழுவதும் அபிமெலக்கின் வீரர்களுக்கு வேட்டை நாள், மனித வேட்டை நாள். அவர்கள் நகரின் மூளை முடுக்கெல்லாம் சென்று உயிரோடு இருந்த அனைவரையும் கொன்று குவித்தார்கள். பின் நகர் முழுவதும் உப்பை தூவினர். அங்கிருந்து அருகில் இருந்த தெபேஸ் நகருக்கு சென்றான் அபிமெலக். தெபேஸ் நகர மக்கள் அனைவரும் பயந்து போய் நகரின் கோட்டைக்குள் புகுந்து கொண்டனர். பலர் கோட்டையின் உச்சிக்கு சென்றனர். வாருங்கள், கோவிலுக்கு தீயிட்டது போல இந்த கோட்டைக்கும் தீயிடுவோம். மக்கள் அனைவரும் வெந்து மடியட்டும். அபிமெலக் கர்ஜித்தான். வீரர்கள் பின்தொடர அவன் கோட்டையை நோக்கி முன்னேறினான். அங்கே கோட்டையின் மேல் ஒரு பெண் ஒரு அம்மிக்கல்லை கையில் வைத்து கொண்டு காத்திருந்தாள். அபிமெலக் தனக்கு நேராக கீழே வந்தால் அவனை கொல்லாமல் விடப்போவதில்லை என்று உள்ளுக்குள் கருவி கொண்டாள்.
எப்படியாவது அபிமெலக்கு தான் இருக்கும் இடத்துக்கு கீழே வரட்டும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டால் அபிமெலக் கோட்டையை நெருங்கினான். மேலே பெண் காத்திருந்தால். அவன் நேராக அந்த பெண் அமர்ந்திருந்த இடத்துக்கு கீழே வந்தான். அவள் உள்ளுக்குள் புன்னகைத்தாள். அவன் நெருங்கி வர காத்திருந்தாள். இதோ இதோ அபிமெலக் கோட்டைக்கு மிக அருகே வந்தான். அவள் சற்றும் தாமதிக்காமல் குறிபார்த்து நம்பிக்கல்லை மிகச்சரியாக அபிமெலக்கின் தலையில் போட்டாள். அபிமெலக்கின் தலை விழுந்தது. கீழே விழுந்து அவன் கோட்டைக்கு மேலே பார்த்தபோது வெற்றி சிரிப்புடன் சிரித்தாள் அந்த பெண். அவமானம்! ஒரு பெண் என்னை கொள்கிறாளா? ஒரு பெண்ணை விட நான் வீரமில்லாதவனாகிவிட்டேனா? அபிமெலக் உள்ளுக்குள் அவமானமாய் உணர்ந்தான். உடனே அவன் தன்னுடைய படைகளன் தாங்கும் பணியாளனை அழைத்தான். வா, என் அருகே விரைந்து வா, உன் வாளை எடுத்து என்னை குத்திக்கொள். தலைவரே, உம்மை கொள்வதா? அது என்னால் முடியாது, முடியவே முடியாது. பணியாளன் மறுத்தான். இல்லை, இது அரசாணை. அபிமெலக் ஒரு பெண்ணால் இறந்து போனான் என்று நாளை உலகம் பேசக்கூடாது. என்னை கொன்றுவிடு, அபிமெலக் சொன்னான். பணியாளனின் மறியொலி பேசவில்லை. அவன் அபிமெலக்கை நெருங்கினான். அவனுடைய கைகளில் இருந்த வாளை தன்னுடைய கைகளில் எடுத்து கொண்டான். வாளை அபிமெலக்கிற்கு நேராக உயர்த்தி பிடித்து அவனுடைய நெஞ்சில் வேகமாக இறக்கினான். வாள் அபிமெலக்கை துளைத்து வெளியேற அவன் இறந்தான். தன்னுடைய 70 சகோதரர்களை கொண்டு நகரின் ஆயிரக்கணக்கான மக்களையும் படுகொலை செய்த கொடுங்கோல் மன்னன் அபிமெலக் இருந்ததை கண்ட மக்கள் ஆரவாரம் செய்தார்கள். இதற்கெல்லாம் காரணமான அந்த பெண் மட்டும் கவனிக்கப்படவே இல்லை.